சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை 16. மன்றாட்டில் மனச்சிதறல். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். துதித்தலுடன் ஜெபத்தில் விழிப்போடிருங்கள். கொலோசியர் 4:6. கடவுள் தந்துள்ள அனைத்து போர் ஆயுதங்களையும் பயன்படுத்துவதற்கான அடிப்படை சக்தி ஜெபத்திலேயே உள்ளது. எபேசியர் 6:13-18 வரை. எனவே நமது முழங்கால்களை முடமாக்கவும் சிந்தையை சிதறடிக்கவும் சத்ரு தன்னாலான அத்தனையும் செய்வான். அவனது தாக்குதல்களை பின்வருமாறு மேற்கொள்ளலாம். மிகுந்த புத்துணர்வோடிருக்கும் வேளையை ஜெபத்திற்காக தெரிந்து கொள்வோம். மனம், ஆவி, ஆன்மா அத்தனையும் ஜெபத்தில் ஈடுபடுகின்றன. பிதாவோடு தனித்திருக்க இயேசு அடிக்கடி அதிகாலை வேளையை தெரிந்து கொண்டார். மார்க் 1:35. சூரியன் உதிக்கும் முன் பல மணி நேரங்களை சீன உள்நாட்டு மிஷனரி இயக்க நிறுவனர் எட்சன் டெய்லர் 1832 முதல் 1905 வரையிலும் தனி தியானத்தில் செலவிடுவாராம். அவரது காலை தியானத்தின் போது சூரியன் அவரை காண்பது அரிதாம். ஜெபம் என்றால் கிருபாசனத்திற்கு செல்வதாம். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே அங்கு சேரும் சிராக்கியம் நமக்கு கிடைத்தது. அந்த இரத்தத்தின் அதிகாரத்தையும் வல்லமையையும் குறித்த தெளிவான நினைவு சத்துருவின் சதிகளை சங்கரிக்கும். இரத்தத்தின் ஆசீர்வாதங்களை வாயினால் அறிக்கையிடுகையில் அவன் நடுங்குவான். எபேசியர் 4:14-16 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. நமது ஜெபங்கள் துதியில் பொதிந்திருக்க வேண்டும். கடவுள் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறார். சங்கீதம் 22:3. இவ்விதம் தேவ பிரசன்னத்தை அதிகமாய் உணரும் போது ஜெப ஆவியில் திளைத்து விடுவதால் மனச்சிதறல் மேற்கொள்ளப்படும். பிலிப்பியர் 4:6. நவநாவுகளில் ஜெபித்தலும் மனச்சிதறலை தவிர்க்கும். 1 கொரிந்தியர் 14:14. ஜெபத்தில் குறையில்லாதிருக்கும் போதும் மனம் சிதறும். ஒரு பட்டியல் வைத்துக் கொண்டு தெளிவான ஒவ்வொரு குறிப்புக்காய் ஜெபிப்பது நல்ல முறை. ஜெபத்தில் கண்களை மூட வேதத்தில் எங்கும் கட்டளை இல்லை. பக்தன் ஆஸ்வால்டு ஜே ஸ்மித் 1889 முதல் 1986 வரை தமது ஜெப அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு சத்தமாக ஜெபிப்பாராம். சத்தங்களும் சந்தடிகளும் இல்லாத ஓரிடத்தை ஜெபத்திற்காய் தெரிந்து கொள்ள வேண்டும். கதவை பூட்டி ஜெபிக்க இயேசு கற்பித்தார். மத்தேயு 6:6. ஜெபம் ஓர் உரையாடல். திறந்த வேதத்தோடு ஜெபிப்பதை நான் பயனுள்ளதாய் கண்டிருக்கிறேன். வாசித்து ஜெபித்து வாசித்து ஜெபித்து. தானியேல் 9:1-3 வரை. இத்தத்துவங்களை எல்லாம் பயிற்சித்தும் இன்னும் மனச்சிதறல் இருக்கலாம். சிந்தையை சிதறடிக்க வரும் எண்ணத்தை உடனே சிறைபிடியுங்கள். அதை சிந்திக்க நேரம் தர வேண்டாம். சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் ஓடி போவான். கிறிஸ்துவின் நாமத்தில் என்னும் சொற்றொடரே ஜெபத்திற்கு அடித்தளமும் அதிகாரமுமாகும். இதை ஜெபம் நேரம் முழுவதிலும் மறக்க வேண்டாம். ஆகாத நோக்கம் சிந்தனை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ரெவரன் ஐஜே ஐயாத்துரை 1890 முதல் 1973 வரை IMS மிஷனரி